அனைவருக்கும் இனிய வணக்கம். கடந்த வகுப்புகளை பார்த்தோம். கடந்த வகுப்பின் தொடர்ச்சியாக அடுத்த வினாக்களிலிருந்து உங்கள் வகுப்புகள் ஆரம்பிக்கப்படுகிறது. கவனிங்க. சந்திப்படையை நீக்குதல் போன வகுப்பில் பார்த்தோம், சரிங்களா? அதே போன்ற வாடை, காற்று, என, திணி, தனி அந்த வார்த்தைகள்லாம் பார்த்தோம். அதை போன்று இங்கே பாருங்கள், சந்திப்படையை நீக்கி பிழையற்ற தொடரை தேர்வு செய்ய. இது கடந்த ஆண்டு வினாக்களை கேட்கப்பட்டது. கவனிங்க, இந்த வார்த்தைக்கு நமக்கு அடிக்கடி கேட்ட கொஸ்டினாக இருக்கும். எங்கே சார் கேட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் அப்படி நம்மளுடைய 9th புக்லேயே அவருக்கு அந்த யானை டாக்டர்னு சொல்லி இந்த பாடல் ஒன்று இருக்கும் பாருங்கள். அது அருமையாக இருக்கும் அந்த பாடம். ஓகேங்களா? ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு. ஓகேங்களா? ரெண்டாவது பாருங்கள், ஆசிய யானைகளில் ஆண் யானைகளுக்கும் தந்தம் உண்டு. ஓகேங்களா? அது பாருங்கள், ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு அப்படின்னு கொடுத்துருக்கான். ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் உண்டுன்னு கொடுத்துருக்கான். சரிங்களா? நல்லா பாருங்கள். அப்போ இக்கு என்பது பாருங்கள், ஐ, ஆல், இன், கு, இன், அதுகன். ஓகேங்களா? அப்போ இந்த எத்தனாம் வேற்றுமை உருவு வெளிப்பட்டு வந்தால் அந்த இடத்துல என்னது, இக்கு, இத்து, மிகும்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? ஆண் யானைகளில், ஆசிய யானைகளில் ஆண் யானைகளுக்கு தந்தம் உண்டு. இதுக்கு இணையான என்னது வல்லினம் தான் மிக வேண்டும். ஓகேங்களா? அதை விட்டு எல்லா மெல்லினும் மிகக்கூடாது. ஆண் யானைகளில், ஆசிய யானைகளில் ஆண் யானைகளுக்கு தந்தம் உண்டு. கீழே பாருங்கள், இந்த இம்மு வருது, வராது. இச்சு வருது, வராது. ஓகே, இங்கே எதுவுமே வரல, சுத்தமாக வராது. சரிங்களா? அப்போ சந்தி பிழையற்ற தொடரை எடுத்து செய்யணும். அப்படின்னா சந்தி பிழையை நீக்கி பிழையற்ற தொடரை எடுத்தோம்னா, ஆசிய யானைகளில் ஆண் யானைகளுக்கு தந்தம் இல்லை, உண்டு அந்த வார்த்தை. ஓகேங்களா? பயன்படுத்தணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு கான்செப்ட் இது சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதுவும் அதே போல் பாருங்கள், சந்திப்படையற்ற சொற்கள் பார்க்கணும். ஓகேங்களா? வல்லின மிகையிடம் மற்றும் வல்லின மிகா இடம், அந்த 11 விதிகள், அதில் ஒரு 9-11 விதிகள் இருக்கும். அந்த விதிகளை முழுக்க நீங்கள் படித்திருக்க வேண்டும். ஓகேங்களா? அடுத்த வகுப்பு நான் தெளிவாக பார்க்கலாம். சரிங்களா? சந்திப்படையற்ற வாக்கியம் பாருங்கள், கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இங்கே பாருங்கள், கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கைபொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி. ஓகேங்களா? கைபொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி. இந்த வார்த்தை ரெண்டுக்கு வித்தியாசம் பாருங்கள். ஓகேங்களா? என்ன சார் வித்தியாசம் கேட்டிங்கன்னா, கைபொருள் தன்னில் இத்து வரணுங்க. கைபொருள் தன்னில் மெய்ப்பொருள் அறிவு, மெய்ப்பொருள் கல்வி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கம்மா, இங்கே பாருங்கம்மா, இந்த ஒற்று பிழையற்ற சொற்களை சந்திப்படையை நீக்கி எழுதுன்னு பார்க்கணும்னா, இப்போ கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இந்த பாருங்கள், கா, சா, தா, பா, முன். ஓகேங்களா? என்ன வரும்? கா, சா, தா, பா, முன் வல்லினம் மிகும். அப்போ கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, இந்த வார்த்தை வல்லினம் மிகுது. அப்போ 1 சரி. ஓகேங்களா? செகண்ட் பாருங்கள், கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, அது நமக்கு தேவையில்லை. அடுத்து பாருங்கள், கைபொருள் தன்னில் மெய்ப்பொருள் கல்வி. மெய்ப்பொருளா மெய்ப்பொருளா? ஓகே பாருங்கள், மெய்ப்பொருளா மெய்ப்பொருளா? மெய்ப்பொருள் எங்கே பாருங்கள், இதுதான் என்னது, மெய்மயக்கம்னு சொல்கிறாங்க. வேற்றுநிலை மெய்மயக்கம், தன்னிலை மெய்மயக்கம் அப்படின்னு வார்த்தை சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், 1, 4 சரி அப்படின்னு வார்த்தை வரும். சரிங்களா? மெய்ப்பொருள் கல்வி. ஓகேங்களா? மெய்ப்பொருளில் மெய்ப்பொருள் கல்வி இப்போ தானாக வரணும். சரிங்களா? அப்போ சந்திப்படையற்ற சொற்களானது கற்றோருக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு, கைப்பொருள் தன்னில் மெய்ப்பொருள் கல்வி என்று சொல்கிறார்கள். ஃபஸ்ட்டு 1 கரெக்டு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஓகே பாருங்கள், இதை பாருங்கள், இது நம்முடைய 6ஆம் வகுப்பு புக்கில் தெளிவாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா பிழையை நீக்கி எழுதுக. சார், ஆர்த்தர் காட்டின் கல்லணையில் கட்டுமான யுத்திகளை கொண்டு தௌலீஸ்வரம் அணையை கட்டியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கட்டினாரா கட்டியதா? அதை மட்டும் நல்லா பாருங்கள். ஓகேங்களா? நல்லா பாருங்கள். சார், ஆர்த்தன் காட்டில் கல்லணையின் கட்டுமான யுத்திகளை கொண்டுதான் தௌலீஸ்வரம் அணையை கட்டினார். சுட்டினார்னு போட்டிருக்காரு பாருங்கள், கட்டினார்னு வரணும். சரிங்களா? அதே போல் ஒவ்வொரு வார்த்தையும் நல்லா பாருங்கள். சார், ஆர்த்தர் காட்டின் கல்லணையில் கட்டுமான யுத்தியால், நல்லா பாருங்கள், கட்டுமான யுத்தியால் தௌலீஸ்வரம் அணையை கட்டினார்னு கொடுத்துருக்கான். அது கீழே பாருங்கள், சி பாருங்கள், சார், ஆர்த்தர் காட்டின் கல்லணையின் கட்டுமான யுத்தியை கொண்டுதான், நல்லா பாருங்கள், கொண்டுதான் தௌலீஸ்வரம் அணையை கட்டினார். இந்த வார்த்தையை பாருங்கள். லாஸ்ட்டாக பாருங்கள், சார், ஆர்த்தன் காட்டின் கல்லணையின் கட்டுமான யுத்திக்கு தௌலீஸ்வரம் அணையை கட்டினார். நல்லா கவனிங்க, சொற்களை சரியாக அமைத்து எழுதணும். தமிழ் மொழிக்கு அதான் ஒரு சிறப்பு. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், சார், ஆர்த்தன் காட்டின் கல்லணையின் கட்டுமான யுத்தியை கொண்டுதான் தௌலீஸ்வரம் அணையை சுட்டினார். அப்போ இது வராது, கட்டினார்னு வரணும். சரிங்களா? கீழே பாருங்கள், சார், ஆர்த்தர் காட்டின் கல்லணையின் கட்டுமான யுத்தியால்
யுத்தியால் அதை அப்படியே வச்சு கட்ட மாட்டார், அதை கொண்டு போய் கட்ட மாட்டார். அப்போ வந்து என்ன வராது, இதுவும் வராது. கீழே பாருங்கள், சார் ஆர்த்தர் காட்டின் கல்லணையின் கட்டுமான யுத்தியை கொண்டுதான் தவுளீஸ்வரம் அணையை கட்டினார். தவுளீஸ்வரம் அணையை கட்டினார். அப்போ இது வரலாம். கீழே பாருங்கள், சார் ஆர்த்தர் காட்டன் கல்லணையின் கட்டுமான யுத்தியை தவுளீஸ்வரம் அணையை கட்டினார். அப்போ கொண்டு தான் தவுளீஸ்வரம் அணையை கட்டினார். அப்போ இதுவும் வராது. அப்போ ஆப்ஷன் சி தான் நமக்கு. சொற்கள் கரெக்டாக அமைத்து எழுதல் வேண்டும். நம்ம பிற்பாடு பார்ப்போம். பேச்சு மொழி, எழுத்து மொழி அப்படின்னு ஒரு தலைப்புகளை பார்த்தோம். அந்த தலைப்புகளை பற்றி விளக்கமாக நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அப்போ என்ன வருது, சார் ஆர்த்தர் காட்டின் கல்லணையின் கட்டுமான யுத்தியை கொண்டுதான் தவுளீஸ்வரம் அணையை கட்டினார். அணையை கட்டினார். ஐ என்றது வெளிப்பட்டு வருதால் அணையை கட்டினார் என்ற சொற்கள் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, என்ன சொல்றாங்க பாருங்க, சந்திப்பிழையை நீக்குக. இங்கே அதே வார்த்தை சொல்றாங்க பாருங்க, சந்திப்பிழையை நீக்குக. சார் சந்திப்பிழையை நீக்குது ரெண்டு தலைப்பு தெளிவாக பாருங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வல்லினம் மிகியிடம் மற்றும் வல்லினம் மிகாயிடம், அதுதான் தலைப்பு. இங்கே பாருங்க, கண்காணிப்பு கருவி அசைவும் நிகழ்வும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது. ஓகேங்களா? கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது. ஓகேங்களா? இப்போ ஒரு கண்காணிப்பு கருவி, ஒரு கேமரா இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம எந்த பக்கம் போல அந்த பக்கம் நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த தலைப்பு பாருங்கள், எங்கன்னா எது விடுபட்டுது பாருங்கள், கண்காணிப்பு கருவி அசைவு நிகழ்வு பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது. ஓகேங்களா? அது நமக்கு வராது. இங்கனது இப்போ வராது, இந்த இம்மு கூட இப்போ வராது. ஓகேங்களா? கீழே பாருங்க, கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது. ஓகேங்களா? ரைட்டு. அது கீழே பாருங்க, கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது. இங்கே இத்து வரல, இரண்டாம் வேற்றுமை வெளிப்பட்டு வரலாம், இத்து வரல. அப்போ இது தப்பு. சரிங்களா? அது கீழே பாருங்க, கண்காணிப்பு கருவியின் போட்டான். அப்போ இதுவும் தப்பு. ஏன்னா இது அளபடை, நமக்கு தெரியும் இல்லையா? லாஸ்ட்டாக முடிஞ்சா என்னது அளபடைன்னு வரும். அது அளபடை கூட கிடையாது. ஏன்னா வந்து அது இணையான சொல் வந்திருக்கணும், வேறு சொல்லுக்கு இணையான சொல் வந்திருக்கணும். அப்போ எது சார் நமக்கு கண்டு பார்த்தீங்கன்னா, கண்காணிப்புக்கு இக்கு வரணும். ஓகேங்களா? கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது. ஓகேங்களா? அவ்வளோதான். ஆப்ஷன் பி வரணும். சரிங்களா? தட்ஸ் ரொம்ப சிம்பிளாக எழுதக்கூடிய தலைப்புகள் தான் இது. இங்கே பாருங்கம்மா, அடுத்த ஒரு தலைப்பு கொடுத்தாங்க, மயங்கோலிகள் மற்றும் குறில் நெடிலை தெளிவாக பயன்படுத்தி சொல்லுதுன்னு பாருங்க. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறியன்னு கொடுத்துருக்கான். சரியான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கல் கால், அவ்வளோதான். இதுனது குறில். கல் என்பது குறில், கால் என்பது நெடில். இது உங்களுக்கு தெரியும். கல் என்பது குறில், கால் என்பது நெடில். ஓகேங்களா? கல்னா என்ன, கால்னா என்ன, அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா? கல்னா காற்றா, கால்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. கால் என்பது உறுப்பு, இது ஈஸியாக பார்த்து கொடுத்துக்கலாம். அப்போ கல் என்பது படி, உடல் உறுப்புன்னு கொடுத்துருக்கான். உடலுடைய உறுப்பு தான் கால், நமக்கு தெரியும். கல் என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விருப்பத்துக்கு கல் என்று ஒரு பொருள் உண்டு. படி என்பதற்கும் கல் என்ற படியும் உண்டு. ஓகேங்களா? கல்படி என்று சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ என்ன சார் ஆசனா, விருப்புன்னு கொடுத்துருக்கான். விருப்பு கிடையாது, படி கூட்டல் உடல் உறுப்பு. ஓகேங்களா? தன் உடலுடைய ஒரு பகுதி தான் பேர் கால்னு சொல்கிறாங்க. அப்போ என்னது, கல் என்பது என்னது, படி. கல் என்று சொன்னால் கல்வி, படி என்று பொருள். கல் என்று சொன்னால் படி என்று பொருள். என்ன படிக்கணும். எப்பொழுதுமே வந்து தேர்வை வெற்றி கொண்டு நம்ம வந்து வெற்றியாக திகழ்ந்து ஒரு அரசு அதிகாரி ஆக வேண்டும் என்று சொன்னால் நம்ம அனைத்து புத்தகத்தையும் படிக்க வேண்டும். அதனால தான் இந்த வார்த்தையை கொடுத்துருக்காங்க. கல் என்று சொன்னால் படித்தல் என்று ஒரு பொருளை தரும். உடலில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்புக்கு பேர் தான், அந்த சினை உறுப்பு தான் தன்னுடைய கால் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை பாருங்கள், 15வது பாருங்கள், இதுவும் அதே தான் பாருங்கள். குறில் நெடில் வேறுபாடு, குறிநெறி வேறுபாடு அறிந்து எழுதுக. இதில் நிரப்ப சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் தேர்வுகள்லாம் இப்படி தான் வரும். கோடிட்டு இடத்தை கொடுத்துட்டு நிரப்புங்கன்னு கேட்பாங்க. அதனால், இதனால், ஆகியனால், ஏனென்றால் இந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி எப்படிலாம் நம்ம வந்து கொண்டு வரணும் அப்படின்ற செய்தியை பார்த்துருப்போம். சரிங்களா? நான் படிப்பேன் என்ற வார்த்தையை பாருங்கள். ஓகேங்களா? நான் டேஷ் படிப்பேன், நான் டேஷ் பிடிப்பேன். ஓகேங்களா? நான் பாடம் படிப்பேன், நான் படம் பிடிப்பேன். அவ்வளோதான். பாடம் கூட்டல் படம். ஓகேங்களா? அப்போ நான் பாடம் படிப்பேன், பெரியப்பா நெடில் எழுத்து, நான் படம் பிடிப்பேன். ஓகேங்களா? இது வந்து சின்னப்பா. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எக்ஸால் ஒரே கான்செப்ட் தான். குறில் நெடில் வேறுபாடுகள். சரிங்களா? அடுத்து போக பாருங்க, குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு, வரம் வாரம். ஓகேங்களா? வரம் என்பது குறிலை சொல்லக்கூடிய சொல், வாரம் என்பது நெடில் வரக்கூடிய சொல். ஓகேங்களா? இன்னமும் தெலுங்கு தேசத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய தினங்களை எல்லாம் வாரங்கள் தான் சொல்லுவான். சரிங்களா? சோமவாரம், வெள்ளிக்கிழமை அப்படின்ற வார்த்தைகள்லாம் பயன்படுத்துவாங்க. சார் இது ரெண்டுமே பாருங்கள், இங்கே வரம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
வரம் அப்படின்னா என்னது? இரக்கமானு கேட்குறாங்க. இரக்கம் கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா வரம் என்று சொன்னால் இறைவன்கிட்ட வரல் வாங்க போகிறோம். இறைவனுடைய அருள் இருந்தால் தான் நமக்கு வரம் கிடைக்கும். அதனால் அருள்னு சொல்கிறாங்க. வாரம் என்று சொன்னால் கிழமை, தெலுங்கில் பயன்படுத்தக்கூடியது கிழமை. இதில் மீதிலாம் வேறு வேறு பொருளை தரும். சரிங்களா? அப்போ வந்து இந்த வரம் அப்படின்னா அருள், கிழமை என்று சொன்னால் வாரம் என்று சொன்னால் கிழமை என்று ஒரு பொருளை தரும். ஓகேங்களா? இது ஒரு தலைப்பு. அதே போல் குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிகைன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. வழி வாளி. ஓகேங்களா? வழி வாளி அருமையான ஒரு வார்த்தை. வழினா என்னதுமா? வழினா என்ன? அது மாதிரி தெரியணும். வழினா என்ன, வாளினா என்ன? ஓகேங்களா? வாளி என்பவன் யாருன்னு தெரியும் நமக்கு. சரிங்களா? யாருடைய தெரியும்? ராமாயணத்தில், கம்பராமாயணத்தில் இந்திரனுடைய மகனுக்கு பேர் தான் வாளின்னு பொருள். ராமபிரான் மறைந்திருந்து பானம் தொடுத்து வாலியை வதம் செய்தார் அல்லவா? அதனால தான் அவனுக்கு வாலி என்று பொருள். சிறந்த ஒரு வீரன். ஓகேங்களா? என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, யார் யுத்தம், அதாவது எந்த வரத்தை வாங்கினாலும், யார் அவன் மீது யுத்தம் செய்தாலும் அவனுடைய பாதி பலம் அவனுக்கு வந்துவிடும் என்று சொல்லக்கூடிய வரத்தை வாங்கியவன் ராவணனுக்கு உற்ற நண்பனாக காட்சியளித்தவன். ராமாயணம் நடத்துகின்ற பொழுது ஒரு சிறந்த ஒரு கதாபாத்திரம் வாலி. ஓகேங்களா? அப்போ இந்த வாலி தெரியும். இந்திரன் மகனை ஒரு பக்கம் ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இந்திரனுடைய மகன், இந்திரனுக்கு மகன் யார்? வாலி. வலி என்று சொன்னால் அடியா, பாதையா, காற்றா, துன்பமா? வலினா என்னது? உள்ளத்தினுடைய வலி. அப்போ அதுக்கு பேர் துன்பம் என்று ஒரு பொருளை தரும். துன்பம் என்று ஒரு பொருளை தரும். இதை வித்தியாசம். குறில் நெடுக்கில் வேறுபாடுகள் வித்தியாசம். அதுக்கு மரியாதையே கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க பாருங்க. குறில் நெடில் மாற்றம். ஓகேங்களா? இருபொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுன்னு கொடுத்துருக்கான். கொள்ளு கோல். கொள்ளு கோல். எதை சார் கொல்லணும், எது கோல்? கொல் அப்படின்னா என்னதுமா? கொல் அப்படின்னா என்னதுமா? கொல் அப்படின்னா என்னது? கோல் அப்படின்னா என்னதுமா? வேற ஒன்றும் வித்தியாசம் அவ்வளோதான். வேற ஒன்றுமே கிடையாது. கொல்லுக்கும் கோலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோல் அப்படின்னா புறங்கூறல் என்று சொல். கொல் அப்படின்னா வாங்கு என்று ஒரு சொல். கொல் கொண்டான், வாங்கினான், அதுக்கு பேர் கொல் என்று சொல். அப்போ வாங்குதல் மற்றும் கோல் என்று சொன்னால் புறங்கூறுதல். கோல் மூட்டினான்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா? புறங்கூறினான் என்ற வார்த்தைகளெல்லாம் பயன்படுத்த சொல்லக்கூடிய சொல்லாக இருக்குது. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். அதுக்கப்புறம் பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கொடுத்துருக்கான். சரிங்களா? நல்லா பாருங்கள். இந்த சொற்களை எது போட்டால் மனம் சரியாக இருக்குது பாருங்கள். மலர் மனம் வீசும். எந்த மனம்? இந்த 3 சுழி நான் போட்டோம் அப்படின்னா அது திருமணத்தை குறிக்கும். இந்த 2 சுழி நான் போட்டோம் அப்படின்னா தான் வாசத்தை குறிக்கக்கூடிய சொல். அப்போ எந்த சுழி போடணும்? இந்த சி போடணும். அப்போ மனம், மலர்கள் மனம் வீசக்கூடியது, வாசனை வீசக்கூடியது. நமக்கு அதெல்லாம் கிடையாது. தமிழில் 2 வார்த்தை தான். மனம்னு சொல்லுவாங்க, இன்னொன்று நாற்றம்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் அது தமிழ் மொழிக்கு அர்த்தம். சரிங்களா? ரைட்டு. வாசனைலாம் தமிழ் மொழி சொற்களே கிடையாது. சரிங்களா? அது என்ன? ஒளி வேறுபாடடைந்து சரியான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஒளி வேறுபாடடைந்து சரியான சொற்களை தேர்ந்தெடுத்து. ஒளி வேறுபாடு என்ன சார்? அதே குறிநிலை தான். ஓகேங்களா? வரி நீளம். வரி அப்படின்னா வறுமை, வரி அப்படின்னா தொடர், வரி அப்படின்னா வன்மைன்னு கொடுத்துருக்கான். சரிங்களா? எது சார் சரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வரிக்கு பேர் தொடர், அது மட்டும் தான் சரி. வன்னு அப்படின்னு தான் வன்மைன்னு அர்த்தம். சரிங்களா? இந்த வரிக்கு பேர் வறுமை கிடையாது. ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் பாருங்கள். சரியான வினைச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கேட்டிருக்கான். சரியான வினைச்சொல். இங்கே எந்த வினைச்சொல் போடணும்னு பாருங்கள். முதல்ல பாருங்கள், முதல் ஆழ்வார்கள் டேஷ் பேர். எத்தனை பேருமா? முதல் ஆழ்வார்கள். கேள்வி கரெக்டாக கொடுக்கணும். முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர்? 4 பேர் முதல் ஆழ்வார். யாருமா? அப்பர், சுந்தரர், திருநாவுக்கரசர், ஞானசம்பந்தர். 4 பேர். ஓகேங்களா? இதுக்கு வினா எத்தனை பேர்னு கொடுக்கணும் பாருங்கள். முதல் ஆழ்வார்கள் எத்தனை பெயர்? என்ன கேள்வி கேட்கணும்? எத்தனை பெயர்னு கொடுக்கணும். முதல் ஆழ்வார்கள் எத்தனை பெயர் அப்படின்ற வாக்கியத்தை சேர்த்து கொடுக்கணும். சரிங்களா? ரைட். கொடுத்துக்க பாருங்க. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஓகேங்களா? நெல்லையப்பர் கோவில் டேஷ் உள்ளது. ஓகேங்களா? எதனால் உள்ளது, எங்கு உள்ளது, எவை உள்ளது, யாரால் உள்ளதா? எங்கு உள்ளது. இதை இணைப்பு சொல்லுன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? எங்கு உள்ளது என புணரும். சரிங்களா? இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம். கொடுத்துருக்காங்க பாருங்க. என்னது? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து அமையன்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதை எப்படி அமைக்கணும் மட்டும் பாருங்கள். 6 அறிவுடைய மனிதர்களை உயர்திணை என்பர். என்ன சொல்லுவாங்க? உயர்திணை என்பர். அந்த வார்த்தை நல்லா பாருங்கள். யாரை உயர்திணை என்பர் கான்செப்ட். எது உயர்திணை எனப்படும்? ஃபர்ஸ்ட் கான்செப்ட். செகண்ட் பாருங்கள், உயர்திணையின் மறுபெயர் என்ன? ஓகே. 3 பாருங்கள், உயர்திணையின் வகைகள் யாவை? அவ்வளோதான் கான்செப்ட். 3 கொடுத்துருக்கேன் பாருங்கள். எதை பாருங்கள், நல்லா பாருங்கள். ஒரு விடைக்கு வினாவை நம்ம தேர்ப்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த விடையோடு தொடர்பு கொண்ட வினாவாக இருத்தல் வேண்டும். நல்லா பாருங்கள். இங்கே நல்லா பாருங்கள்.
நல்லா பாருங்க, ஆறு அறிவுடைய மனிதர்கள் உயர்தினை என்பர். நல்லா கவனிங்க, எனக்கு எதை நான் கேள்வியாக ஆக்க போகிறேன், எதை பதிலாக ஆக்க போகிறேன்னு பார்க்கணும். இந்த என்பர் என்ற சொல்லுங்கிறதுதான் பாருங்க, ரெண்டு இடத்துலையுமே இருக்குது. ஃபர்ஸ்ட் இருக்குது யாரை உயர்தினை என்பர். அப்போ இது ரெண்டும் ஃபுல்லாக என்பர் கேள்வி ஆக்கிட்டோம். அப்போ இதை மறைச்சி விடணும், அவ்வளோதான், வேற முடிச்சல. அந்த தொடர்போடு அந்த என்ன வினாவோடு தொடர்பு கொண்ட ஒரு சொல்லாக இருக்கணும். அப்போ யாரை உயர்தினை என்பர் என்பதுதான் சரி. ஓகேங்களா? அதே போல் பாருங்க, இங்கே பாருங்கம்மா, இப்போ திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். இது பதில். இதுக்கான வினாவை நாம் ஏற்பாடு செய்யணும். சார் எப்படி சார் வினாவை கொண்டு வரது பாருங்க. இதில் யாரை நம்ம பதிலாக சொல்ல போகிறோன்னா அவங்க மறைச்சிடணும். ஓகேங்களா? எத்தனை வினாக்கள் சொல்லலாம் பாருங்க. திருவள்ளுவர், எனக்கு எதை நான் பதிலாக சொல்ல போகிறேன், திருக்குறளை பதிலாக சொல்ல போகிறேன். அப்போ திருக்குறளை மறைக்கிறேன். ஃபஸ்ட்டு வினா எழுப்புற பாருங்க, திருவள்ளுவர் எதனை இயற்றினார் என்ற வார்த்தை சேர்ந்துவிடும். ஓகேங்களா? அதே போல் செகண்ட் பாருங்க, திருக்குறளை இயற்றியது யார்? திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். எது நம்ம வினாவாக வருதோ அதை நம்ம என்ன பண்ண, எது விடையாக மாற்ற போகிறோமோ அது கேள்வியாக என்ன பண்ணி மாற்றிக்கணும். அப்போ திருக்குறளை நான் விடையாக்க போகிறேன். அப்போ திருவள்ளுவர் எதனை இயற்றினார்னா திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? லாஸ்ட்டாக பாருங்க, திருவள்ளுவரை மறைக்கணும். ஓகேங்களா? திருக்குறளை இயற்றியது யார்? எது யார்? ஓகேங்களா? அப்படி இந்த வினாவோடு தொடர்பு, விடையோடு தொடர்பு கொண்ட வினாவாக அமைதல் வேண்டும். இதுதான் கான்செப்ட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, செகண்ட் பாருங்க, இந்த வார்த்தை பாருங்க, விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்யலாம். பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுபவர் உடுமலை நாராயண கவி. ஓகேங்களா? எதாவது சொல்லியிருப்பார், அவர் கோட்டை நான் பேட்டை என்று சொல்லுவார். ஏன்னா அவர் உடுமலை பேட்டை. அவர் கோட்டை என்று சொன்னால் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரத்தை சொல்லுவார். அவரை சிலபஸில் இருக்காங்க, முக்கியமான ஆள் தான் அவங்க. ஓகேங்களா? அப்போ பாருங்கள், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கொடுத்துருக்கான். ஃபஸ்ட்டு பாருங்கள், யார் பகுத்தறிவு கவிராயர் என்று போராட்டப்படுகிறார்? ஃபஸ்ட்டு கான்ஃபிடன்ட். எதனால் பகுத்தறிவு கவிராயர் என்று போற்றப்படுகிறார்? மூன்று பாருங்கள், எங்கு பகுத்தறிவு கவிஞர் என்று போற்றப்படுகிறார்? ஏன் பகுத்தறிவு கவிஞர் என்று போற்றப்படுகிறார்? எல்லாமே கேள்விதான். ஆனால் எது சார் சரியான பதில் அளிக்கும் பாருங்க. இப்போ நான் சொல்ல போலவே போற்றப்படுகிறார் இந்த வார்த்தை வந்துருச்சுங்களா? ஓகேங்களா? பகுத்தறிவு கவிஞர் என போற்றப்படுபவர் உடுமலை நாராயண கவி. எனக்கு எது சார் இப்போ கேள்வியாக கொடுத்துருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடுமலை நாராயண கவி மறைச்சிட்டான். அப்போ பாருங்கள், எங்கு பகுத்தறிவு, யார், நல்லா பாருங்கள், எதை பாருங்கள், யார் பகுத்தறிவு கவிஞர் என போற்றப்படுகிறார். அப்போ பகுத்தறிவு கவிஞர் என்று போற்றப்படுவர் யாருமா? உடுமலை நாராயண கவி. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ. அந்த அந்த விடையோடு தொடர்பு கொண்ட வினாவை நாம் அமைத்து எழுதணும். அதுதான் கான்செப்ட்டு. ரொம்ப முக்கியமான தலைப்புகளாக இருக்குது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்தல். ஓகேங்களா? பானையில் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. ஓகேங்களா? பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. இந்த வார்த்தை நல்லா பாருங்கள், விடைக்கேற்ற வினா தான். இதுக்கு விடை, இதுக்கு வினாவை ஏற்பாடு செய்யணும். பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது, அவ்வளோதான். அந்த விடையோடு தேர்ந்த எது நமக்கு வினாவாக வருமோ அந்த இடத்துல என்ன பண்ணணும், எப்பகுதி என்று சொல்லி விடைச்சொல் சேர்த்தணும், அவ்வளோதான். இதை பாருங்கள், பானை எப்படி நமக்கு பயன்படுகிறது? ஓகே, நமக்கு தேவையில்லை. பானை எதெல்லாம் நமக்கு பயன்படுகிறது? பொருள் வரல. பானை எங்கு நமக்கு பயன்படுகிறது? அதுவும் பொருள் வரல. அப்போ பானையின் எப்பகுதி, வெற்றிடம் நமக்கு பயன்படுகிறது. அப்போ பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறதுனா வெற்றிடம் நமக்கு பயன்படுகிறது. ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இது அருமையான வினா பாருங்கம்மா. பருப்பு உள்ளதா என வணிகரிடம் வினவும் வினா. ஓகேங்களா? என்ன வினா கேட்டிருக்காங்க? வினா எத்தனை அறுவகையான வினாக்கள் உண்டு. அறிவினா, அறியா வினா, ஏவல் வினா, கொலை வினா, கொடை வினா, அந்த மாதிரி வினாக்கள்லாம் உண்டு. ஓகேங்களா? பருப்பு உள்ளதா, நல்லா பாருங்க, என்று வணிகரிடம் ஒருத்தர் கேட்டாங்க அப்படின்னா அது அறிவினாவா, ஏவல் வினாவா, கொழல் வினாவா, ஐய வினாவா? ஓகேங்களா? நல்லா பாருங்க, கொடை வினா, கொழல் வினா ரெண்டு வித்தியாசம் உண்டு. என்ன சார் கொடை வினாவுக்கும் கொழல் வினாவுக்கும்? இப்போ வினா மொத்தம் 6 வகைப்படும். ஓகேங்களா? அதுவும் அறிவினா, அறியா வினா, ஐய வினா, அறிவினா, அறியா வினா, ஐய வினா, கொடை வினா, கொடை வினா, அடுத்து பாருங்க
குழல் வினா, ஓகேங்களா, அறிவினா, அறியா வினா, குழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா. 6 வகையான வினாக்கள். சரிங்களா? இல்லை பாருங்க, அறிவினா சிம்பிளாக சொல்லலாம். அறிவினானா ஒன்றும் இல்லைம்மா, நல்லா கவனிங்க. ஆசிரியர் மாணவரிடத்திலே இன்று இந்த திருக்குறளுக்கு பொருள் தெரியுமா என்று ஒரு ஆசிரியர் மாணவர்கிட்ட கேட்டால் இது அறிவினா. ஏன்னா அவருக்கு தெரிஞ்ச விஷயம் மாணவருக்கு தெரியுதா என்ற ஒரு சந்தேகத்தில் கேட்குறாரு. ஏன்னா நேற்று நடத்திட்டார் ஆசிரியர், ஏன்னா அது திருக்குறளை பற்றி நடத்திட்டாரு. இன்றைக்கி அந்த குறளை வந்து பொருள் கேட்குறாரு. அப்போ ஆசிரியர் மாணவரிடம் இந்த குறளுக்கு பொருள் தெரியுமான்னு கேட்டால் அதுக்கு பேர் அறிவினா. சரிங்களா? ரைட்டு. அதே பாருங்கள், அறியா வினாவை பாருங்கள். அறியா வினா என்ன சொல்கிறாங்க பாருங்கள். அதே மாணவர்கள் ஆசிரியர்கிட்ட கேட்குறாங்க, ஐயா நேற்று நடத்துனீங்க, அது எனக்கு பொருள் புரியல, அது இன்னொரு முறை விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆசிரியர் மாணவர்கள் ஆசிரியரிடம் கேட்டால் அது அறியா வினா. ஏன்னா அவங்களுக்கு தெரியாததை தெரிந்து கொள்வதற்காக கேட்குறாங்க, அது அறியா வினா. சரிங்களா? ஐய வினா பாருங்கள், ரொம்ப சிம்பிளானது. ஐய வினா, இப்போ ரோட்டு நடந்து போய்கிட்டே இருக்கணும், தெருவில் போகிறோம், அப்புறம் கோலம் போட்டிருக்காங்க. இந்த கோலத்தை போட்டது மணிமேகலையா அல்லது மணிமேகலையா அல்லது மணிப்பாவையா, 2 பேர் இருக்குது. ஓகேங்களா? மேகலையா மணிமேகலையான்னு வார்த்தையோட வச்சுங்களேன். இப்போ இந்த போட்டது யாருன்னே தெரியல, ஐயத்தை நீக்கிக் கொள்வதற்காக ஒரு வினா கேட்கப்பட்டால் அதுக்கு பேர் என்னது? ஐய வினா அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக பாருங்கள், இந்த கொடை வினா ஒன்றும் கிடையாதுமா. என்கிட்ட 2 புத்தகம், பாரதிதாசனுடைய கவிதைகள் அல்லது திருக்குறள் புத்தகம் 2 இருக்குது, உனக்கு ஒன்று வேணுமா நண்பர்கிட்ட ஒருத்தவங்க கேட்டானா வச்சுக்கோ, ஏன் கொடைத்தன்மை, நல்ல உள்ளம் படைத்து நம்மகிட்ட 2 புத்தகம் இருக்குது, ஒரு புத்தகத்தை கொடுக்கலாம் அப்படின்னு கொடைத்தன்மையோடு கேட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் கொடை வினா. சரிங்களா? அடுத்து குழல் வினா பாருங்கள். நம்மக்கிட்ட இல்லாத பொருள், நேராக போகிறோம், நம்மக்கிட்ட புக்கே இல்லைப்பா, நேராக ஒரு புக் ஸ்டோருக்கு போகிறோம், புக் ஸ்டோருக்கு போய்ட்டு ஒரு திருக்குறள் புத்தகம் கொடுங்க அப்படின்னு போய் கேட்குறோம் அவர்கிட்ட. அது நம்முடைய தேவைக்காக பார்த்தால் பேர் குழல் வினா. அதுக்கு பேர் என்னதுமா? குழல் வினா. ஏவல் வினா, நீ செய், போ, வாங்கி வா அப்படின்னு ஒருத்தனை ஏவனம் பார்த்தீங்களா, நீ போ, நேராக சென்று இந்த புத்தகம் வாங்கி வா அப்படின்னு ஒருத்தவங்கிட்ட ஏவுவது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் ஏவல் வினா. சரிங்களா? மொத்தம் 6 வகையான வினாக்கள். அப்போ பருப்பு உள்ளதா என வணிகரிடம் ஒருத்தர் கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? அவருக்கு தேவைன்னு தானே கேட்குறாரு பருப்பு. அப்போ இது என்ன வினா அப்படின்னா குழல் வினான்னு பேர். என்ன வினா? அதுக்கு குழல் வினா அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. சரிங்களா? அவ்வளோதான். வினா வகைகள் மொத்தம் 6 வகைப்படுகிறது. நெக்ஸ்ட் பாருங்க, இதே கொடுத்துருக்க பாருங்கம்மா. ஒருமைப்பன்மை பிழையற்ற சொற்களை எழுதுக. ஒருமைப்பன்மை பிழையற்ற சொற்கள். அதனால சார் ஒருமைப்பன்மை பிழையற்ற சொற்கள்னா நல்லா கவனிங்க. இந்த ஒருமைப்பன்மை ரொம்ப முக்கியமான கொஸ்டின்மா, ஒன்றும் கிடையாதுப்பா, நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ மாணவர் அப்படின்னு ஒரு சொல் இருக்கு, மாணவர்கள் அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. இப்போ இது 2ல் எது ஒருமை எது பன்மை பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்க, மாணவர் எல்லாருமே சொல்லுவோம், மாணவர் ஏன்னா ஒரு ஆளை சொல்லுதுப்பா, அது ஒருமை. மாணவர்கள் கல்விகுதியை பெற்று வருவதால் இது பன்மை அப்படின்னு வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம். நல்லா கவனிங்க, அர்விகுதியை பெற்று வந்தாலே அதுவும் பன்மையே. அர்விகுதியை பெற்று வந்து அதுக்கு பேர் என்னது? பன்மை. அப்போ இதுவும் பன்மை, இதுவும் பன்மை, இதுவும் பன்மை, இதுவும் பன்மை. அப்போ நமக்கு என்னது? பன்மை விகுதி மட்டும்தான் இருக்குது, ஒருமையே கிடையாது. அப்போ எது சார் ஒருமைன்னு கேட்டிங்கன்னா, மாணவன் அப்படின்னு வந்தால் தான் ஒருமை, அங்கே மாணவன்கள் அப்படின்னு வந்தால் தான் பன்மை. ஏன்னா இந்த மாணவர் என்று சொன்னால் மாணவி மாணவர் 2 பேரையுமே இருபாலையும் சேர்த்து குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கும். சரிங்களா? அப்போ அர்விகுதியை பெற்று வனைத்த அனைத்துமே நமக்கு என்னது? பன்மை, தொல்காப்பியருடைய கூற்றின் பிரகாரம். சரிங்களா? அப்போ எதெல்லாம் சார் ஒருமை எதெல்லாம் பன்மை அப்படின்னு சொல்லி பிரித்து பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த கொஸ்டின் நல்லா பாருங்கள், நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு சொல்லுங்க பாருங்கள், ஒருமை பன்மை பிழையற்ற சொற்கள். அன்னம் மையாவையும், ஓகேங்களா, அது புது ஆளையும் அவர்கள் வரவேற்றார்கள் அப்படின்னு கொடுத்துருக்கான். சரிங்களா? அன்னமாவையும் புது ஆளையும் அவர்கள் வரவேற்றான். ஓகேங்களா? அன்னமாவையும் புது ஆளையும் அவர்கள் வரவேற்றன அப்படின்னு கொடுத்துருக்கான். அன்னமாவையும் புது ஆளையும் அவர்கள் வரவேற்கின்றன அப்படின்னு கொடுத்துருக்கான். சரிங்களா? நல்லா பாருங்க, இந்த அன, இந்த ந இதெல்லாம் வந்து அக்ரிணைக்குரிய பன்மை விகுதிகள். என்ன விதிகள்? அக்ரிணைக்குரிய பன்மை விகுதிகள். அப்போ அன்னமாவையும் புது ஆளையும் அவர்கள், இங்கே கல்விகுதி ஆரம்பிச்சிருக்கு, இங்கேயும் கல்விகுதி போட்டு முடிச்சிருக்காங்க. அப்போ எது சார் சரின்னு கேட்டிங்கன்னா ஏ தான் சரி. சரிங்களா? மீது எல்லாம் வந்து அக்ரிணைக்குரிய சொல்லாக இருக்குது. இது ஒருமை சொல்ல, வரவேற்றான் அப்படின்னு அவர்கள்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரவேற்றான் ஒருமையை பற்றி சொல்கிறாங்க, அது பன்மை விகுதி. சரிங்களா? இங்கே பயன்படுத்தக்கூடாது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணிங்க. செகண்ட் பாருங்கள், இங்கே பாருங்கள், ஒருமை பன்மை பிழையற்ற சொற்கள். அதே தான் கொடுத்துருக்க பாருங்கள். தொல்காப்பியர்
நல்லா பாருங்க. ஏன் சார் இங்கே தொல்காப்பியர் அருவிகுதியை போட்டாலே தன்மை தானே சார், பன்மை தானே சார் சொன்னீங்க. அப்போ தொல்காப்பியர் ஏன் சார் அருவிகுதியை போட்டு ஒரே ஒரு ஆள் தானே இருக்கிறாரு, அவர் ஏன் 3 பேர் போட்ட மாதிரி அருவிகுதியை போட்டு சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு உயர்ந்த மனிதரை பற்றி சொல்லக்கூடியது. முதல்வர், ஓகேங்களா, தலைவர், ஆசிரியர், அருவிகுதி பன்மை விகுதியை போட்டு அவர் மதிப்புக்கக்கூடிய ஒரு சொல்லாக காட்சியளிக்கிறது. அதனால் அருவிகுதியை ஒரு மரியாதை நிமித்த சொல்லாக பயன்படுத்துகிறோம். சரிங்களா. அப்போ தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பூதங்களால் ஆனது என்றான் அப்படின்னு கொடுத்துருக்கோம். என்றான்னு சொல்ல முடியுமா தொல்காப்பியரை? நம்ம தமிழ் மொழி இன்னைக்கு தலை தோங்க காரணமே தொல்காப்பியம் தானே. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த மொழி தமிழ்மொழி என்ற வரையறுத்தனே அவன் தானே. அப்போ அவன் என்ன பண்ணுறான், என்கிறார் என்ன சொல்லணும், பன்மையில் சொல்லணும், அவரை ஒருமையில் சொல்ல, என்றான்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் மிகப்பெரிய ஒரு தலைவர் இல்லைங்களா, மிகப்பெரிய ஒரு புலவர். அப்போ தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பூதங்களால் ஆனது என்றான் என்பது தப்பு. சரிங்களா. அது கீழே பாருங்க, தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பூதங்களால் ஆனது என்கிறார், அது கரெக்டு. அது கீழே பாருங்க, தொல்காப்பியர் என்கிறார், இது கரெக்டு. அது கீழே பாருங்க, தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பூதங்களால் ஆனது என்பார். என்கிறார் அப்படின்னா இறந்த காலம் முடிஞ்சு போச்சு. என்பார் எதிர்காலத்தை எங்கே சொல்ல போகிறாரு, அவர் எந்த காலம் இறந்தது தெரியுது. ஏன்னா அவருக்கு பேர், அவருடைய இயற்பெயரே கிரணத்துமாக்கியனார் என்று அகப்பொருள் விளக்கம் தான் சொல்லுது. எப்பேற்பட்ட ஒரு மிகமான ஒரு புலவர், அகத்தியருடைய 12 சீடர்களே தலைமை சீடராக இருக்கக்கூடியவர் நம்முடைய தொல்காப்பியர். சரிங்களா. அதுக்கு